ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தினுள் ஆழமான நிலையை எட்டுவதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனத்தை தொடர்ந்து சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தாங்கள் எங்கள் மீது எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் அன்பு காட்டுகிறீர்கள். நாங்களும் மற்றவர்களிடத்தில் இதே போல் அன்பு காட்டுவதற்கான நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில்
சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேஷா, தாங்களே எங்களின் குண்டலினி தாயின் பாதுகாவலராவீர். தாங்களே ஆரம்பமும் முடிவும் ஆவீர். தயவு செய்து எங்களுக்குள் தங்களின் ஞானம், தூய்மை, மங்களகரம், விவேகம், மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் தங்களின் அன்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு நாங்கள் விவேகமுடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदा
अवपुरस्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो
गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம். குருவே, உயர்வான ஆத்மா, சர்வ வல்லமையுள்ள கடவுள், குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குரு, குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, தாயே, தாங்களே எங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற மாசற்ற ஆதி குருவாவீர். தாயே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் எங்களின் குரு தத்துவம் மேம்படுத்தப்படுவதற்கும் அச்சக்கரம் விழிப்புணர்வு அடைவதற்கும் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு, பொய்யான குருமார்களின் போதனைகளையும் அகற்றிவிட்டு, எங்களுள் சுயம் குரு தத்துவம் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமக்குள் 10 குருமார்கள் இருக்கிறாங்க. அந்த 10 குருமார்களின் ஒவ்வொருவருடையும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கைகளை வேண்டி நாம் இப்பொழுது தியானிப்போம். ஸ்ரீ ராஜா ஜனகர், நீங்கள் தெய்வீக சக்தியின் உலகில் வாழும் பொழுது பிரம்மம் உங்களை பார்த்து கொள்ளும். இது ராஜா ஜனகரின் கொள்கையாகும். நம்மை நாம் தெய்வீகத்தோடு இணைத்து கொள்ளும் அந்த நிலைப்பாட்டை நமக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்கு நம்மளுடைய தியானத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்பிக்கை, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமை, இதுவே இறைவனை அடையும் வழியாகும். ஸ்ரீ ஆபிரகாம் கூறிய கூற்றாகும். நீங்கள் பலமாக இருக்க கடவுள் இடுகின்ற கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இது மோசஸின் கொள்கையாகும். இந்த உலகத்தை சரிப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்குள் அந்த தெய்வீக ஞானம் நிலை பெற வேண்டும். நமக்குள் அந்த குரு தத்துவம் மேம்பட வேண்டும். இது ஜரதாஸ்ட்ராவின் கோட்பாடாகும். கேட்பதால் மறந்து விடுவோம், பார்த்தால் நினைவில் இருக்கும். அதுவே தெய்வீகத்தை பரப்பும் பணியை செய்யும் பொழுது நாம் புரிந்து கொள்வோம். இது கன்ஃபூஷியஸின் கொள்கையாகும்.
மற்றவர்களை அடக்கி ஆள்வது பலம். அதுவே உங்களின் குணங்களை அடக்கி நீங்கள் வாழ்ந்தால் அதுவே உண்மையான சக்தியாகும். இது லாவோட்சுவின் கொள்கையாகும். சத்தியத்தை தேடுபவர்களாக எப்பொழுதும் இருங்கள். இது சாக்ரட்டிஸின் தத்துவமாகும். ஆண்டாண்டு காலமாக பக்தியுடன் இருப்பதைக் காட்டிலும் இறைவனோடு இணைந்த தியான நிலையில் எப்பொழுதும் இருப்பது சிறந்தது. இது முகமது நபியின் கோட்பாடாகும். அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தை பாருங்கள். உங்கள் மனதை வென்று உலகை வெல்லுங்கள். இந்த கூற்றை கூறியவர் குருநானக். மனதில் தெய்வீகம் நிறைந்திருக்கும் பொழுது, அன்பு நிறைந்திருக்கும் பொழுது மனிதரில் தெய்வத்தை காணுங்கள் என்று கூறியவர் ஷீரடி சாய்பாபா. தாயே, இந்த 10 குருமார்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எங்களுள் நிலைத்திருக்கவும் அவர்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். நமது பவசாகராவிலே வைத்து அன்னையின் குரு தத்துவத்தை பற்றிய சிறிய சொற்பொழிவிலிருந்து சிறிய கூற்றை நாம் இப்பொழுது கேட்போம். So she is born out of the Guru principle. And this Guru principle starts working in you when you have this Lakshmi principle awaken you. Not money, I am not saying money. It's the Lakshmi principle. When you start thinking, what sweet thing I should give to another. When you start thinking, what should I do for others? You have to be extremely sweet, soft, not dry people. How to express my love? So first thing is, as the sea spreads its wings and says, all right, let the sun take away my water. Let me boil. Let it become the clouds. In the same way, you people have to understand that unless and until I allow the sun, that's the spirit, to evaporate this water from me, means to give to others, how will I develop this Guru principle within myself? You cannot have salt in the sea water unless until you evaporate it. So you cannot become a Guru unless and until you allow the evaporation of this water, of this wealth, the money that you have. But if you are not matured enough, like the sea, then you will remain at a level that, like mad,
collecting all the muck of the world and ultimately end up in some lunatic asylum. Because all maryadas are lost, all dharma is lost. Without Guru principle, how can you have dharma? You do not think of anybody else, you do not even think of your father, mother or anyone. You don't think of your collective work, you don't think of the world. That's too much. So you become small. But when this Lakshmi Tattva starts, that's the first inkling of love. Love for others. I know you all love me very much, but it's not complete reflection of your mother. You have to love each other and share everything with each other, with love. Then this first light of love, Lakshmi, starts showing in you. In that light, when you move, become very deeply generous. Enjoy your generosity. தாயே, எங்களுக்குள் அன்பு தத்துவம் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களின் குரு தத்துவம் மேம்படுத்தப்படும் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம், சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டு உண்மை நிலையை எங்களுக்குள் உணர்த்தியமைக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்கு தெய்வீக ஆனந்தத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எந்தவித அகங்காரமும் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், மாயைகள் இல்லாமல் நாங்கள் நிரானந்த ஆனந்த நிலையை அனுபவிக்க தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே உயர்ந்த நிலையில் வைத்திருக்கும் பொழுது நமது கவனம் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்கிறது. அதே நிலையிலிருந்து நாம் கவனம் மெதுவாக
கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேலே கொண்டு செல்லலாம். மந்திரம் ஸ்ரீ நிரானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் நாம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1986 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today, in the land of Sri Krishna, we are celebrating the birthday of Sri Ganesh. It's something very unprecedented and of a very significant value that you should be celebrating the birthday of Sri Krishna's son in his own land. You know that Sri Ganesha incarnated on this earth as Mahavishnu, and he was the son of Radha, who incarnated as Lord Jesus Christ. So by celebrating this birthday, today you are recognizing the greatest truth that Lord Jesus Christ was the son of Sri Krishna. There's a story about it if you read in the Devi Mahatmya. How this primordial child took a form of an egg and half of it remained as Sri Ganesha and half of it became Mahavishnu. In the evolutionary process, all these happenings of the antiquities have been recorded, but today,
I feel so gratified that on the human level, people have understood. Christ is the incarnation of Lord Ganesha. He is the eternal child. But in the form when he came as Christ, he came as the son of Sri Krishna. But when Parvati made Sri Ganesha, he was the son of Parvati alone. There was no father. Parvati herself wanted to have a child of her own. They were angels who were dedicated either to Vishnu or to Shiva, like Ganas were dedicated to Shiva alone. So she wanted to have her own son who can permeate her powers on this earth. So to begin with, when the Shakti created this universe and Sadashiva was watching her creation, the first thing she created on this earth was innocence. And the embodiment of that innocence was Sri Ganesh. The whole universe was covered with innocence, which we call as Omkar. This innocence protected all the creation of the world and penetrated into all that is matter. Matter is innocent. If you hit the matter, it will hit you back because it is built like that. It doesn't want to harm you by any method, except that if you try to hit it, it hits you back in its own nature. So it was called as Jada, the one that acts according to the built-in nature. Innocence in the animals is of another kind, where the animals do not know that they are committing crimes. Animals, when they say kill an animal, another animal, or trespass your properties, create nuisance all over, they don't know they are committing a sin or they are disobeying some laws. They live with the laws that are built within them. That's why they are called as pashus, means bondage, the pasha. Pasha means the bondage. They are under the bondage of the laws of God. Sri Shiva is called as Pashupati. Up to that stage, the innocence remains intact.
because there is no development of ego in them. So they are innocent. A tiger may eat a cow, still he is innocent. Or an elephant may trample over a human body, still he is innocent. But when going to a higher state, the Mother Shakti, the primordial mother, thought of creating a personality who will protect the innocence of human beings. Above the matter, above the animals, she created Sri Ganesha. And you know the story of Sri Ganesha, how he got the head of an elephant, symbolizing that Sri Ganesha, though he is a human being, he is like an animal as far as his head is concerned, that too of Sri Gajanana, in the sense that he has got the head of an elephant, which is the wisest animal in the animal kingdom. So, in such a head which is innocent, ego cannot develop. There is no ego. It's an egoless state. But human beings were created in a different manner, and when carbon was placed to create the amino acids, it also set in motion a new type of evolution in human beings, that at the Vishuddhi level, human beings raised their heads. Right? Animals' heads are on the ground. So the energy flows downward into Mother Earth. But when man raised his head above against the energy of gravity, then a new complication started in the energy flow. And that is how at the Vishuddhi a problem started where Kundalini could not or look after that problematic Vishuddhi. The reason is, when you raise your head from the Mother Earth, remove yourself away from the natural power of Mother Earth. When you take your Vishuddhi upward like that, you see the result of that in this country, which is the country of Vishuddhi Chakra. That you started going to machines which are against nature, extracting the nature, disturbing the nature by creating atomic bombs, by changing atom, breaking it. That means you went against the nature itself by raising your head. But if it was done in complete surrender to God, with your bent head towards the Mother Earth, it would not have harmed. But when you completely cut off yourself
from that nature, which is so bountiful, which is so gracious. Yesterday you saw the beautiful pictures of the nature that surrounds you in this country. Such a rich country like America, without any gratitude towards its creator, raised its head upward. That's how the Vishuddhi problem started coming up. In every walk of life, the whole social structure was built up to fight the nature, not to go along with the nature. So the first attack came on the innocence itself, on the Muladhara itself. So the natural ways of Muladhara were given us. Marriage system has been here much before Christ, much before Abraham, much before Moses. And a sanctified marriage which was blessed by the society was acceptable since long. But man in his arrogance raised his voice against the marriage, against the natural way of leading a life of sanity. If it was natural to be the way people lead their private life, why do they get all kinds of diseases? If you are a natural person, you don't get any diseases. Because you are anti-nature, that's why. In this country, how many men and women were murdered for jealousy? If it was natural to be in love with 10 men and 10 women, then why jealousy? You should be happy, it's very natural. Because the head was raised at Vishuddhi Chakra, without surrendering to Sri Krishna, anti-life, antibiotic atmosphere started growing. And this kind of life has taken this great country now to the brink of complete destruction. The attack of innocence is the greatest weakness of this country. Not to value the power of chastity and a chaste life is the biggest mistake that was created by the people who started all kinds of trends and fads. Ganesha is the root of creation. When you go against Sri Ganesh, you start losing your roots. You have no roots at all. Then you get drifted into anything stupid, anything new that comes up.
So much so that a person like Freud was worshipped and they forgot Christ, who said, "Thou shalt not have adulterous eyes." Ganesha to that level that even the eyes have to be innocent. There should be no lust in your eyes. But arrogance made them feel, what's wrong? What's wrong in this? What's wrong in this? Now the whole country is facing a great crisis because of arrogant enterprises. Still, they make a martyrdom out of all that is destructive. It's a very great responsibility on the Sahajogis who live on the line of Sri Ganesh. But for the people who live in the land of Sri Krishna, the responsibility is absolutely on your neck. And you can't get out of it. Unless and until you understand the importance of innocence in your life. You cannot save this country, whatever I may try to do for it. It's only you who are going to save it. It's only you who are going to make it. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை பற்றி உணர்த்தியமைக்கும்
எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.